ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் மொச்சப்பயிரை வச்சு ஒரு சூப்பரான ஒரு கிரேவி பண்ணலாம். அதோடவே நான் உருளைக்கிழங்கு காலிஃப்ளவர்லாம் சேர்த்து செமையாக ஒரு கிரேவி பண்ணியிருக்கேன். இந்த காயெல்லாம் சீசனுக்கு தான் கிடைக்கும். ஸோ இந்த சீசனில் நம்ம அதை செஞ்சு சாப்பிட்லாம். இந்த கிரேவி தோசைக்கு, சப்பாத்திக்கு அண்ட் நம்ம தாளிக்கிற எல்லா சாதத்துக்குமே சூப்பராக இருக்கும். இப்போ ரெசிபிக்கு போகலாம். இது அவரைக்காய் மாதிரி இருக்கும். இதை நான் நேற்றே வாங்கி உரித்து வச்சுட்டேன். அதனால் இது ட்ரையாக இருக்குது. ஒரு 10 நிமிஷம் முன்னாடியே இதை நான் தண்ணியில் ஊற வச்சுட்டேன். அடுத்து ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிக்கலாம். அதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் உப்பு சேர்த்து கொதிக்க வச்சிடலாம். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ நம்ம நறுக்கி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை அதில் சேர்த்துடலாம். கொஞ்ச நேரம் வெந்நீர்லேயே இருக்கட்டும். மூடி போட்டு வச்சிடலாம். அடுத்து ஒரு 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ அதை நம்ம நறுக்கி மிக்ஸி ஜாரில் சேர்த்துருவோம். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் சோம்பு இதை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி. அடுத்து நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதையும் கட் பண்ணி எடுத்துக்குவோம். அடுத்து ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுமே ஒரு 4 கிராம்பு 2 பட்டை சேர்த்து பொரிஞ்சதுமே இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி ஒரு வெங்காயம் கூட தான் எடுத்திருக்கேன். எப்போவுமே 2 வெங்காயம் தான் சேர்ப்பேன். இன்றைக்கி கொஞ்சம் கிரேவியாக வேணுங்கிறதுனால ஒரே ஒரு வெங்காயம் எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதனால் மூடி போட்டு வச்சுருவோம். ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சமாக உப்பு, ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இஞ்சி பூண்டோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். இப்போ நம்ம மொச்சப்பயிரை சேர்த்துக்கலாம். அதோட உருளைக்கிழங்கையும் சேர்த்துடலாம். அதோட 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி விட்டுடலாம். இப்போது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளியை சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 3 நிமிஷம் போல் வேக விட்டுடலாம். நம்ம ஹையில் வச்சு வேக வைக்கிறத விட இந்த மாதிரி வேகும்போது நல்லா சாஃப்டாக இருக்கும். அடுத்து மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். 3 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூள், மிளகா மல்லி சேர்த்து அரைச்ச தூள், அடுத்து ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா தூள், கொஞ்சமாக உப்பு, இது எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். ஏன் இப்போ காலிஃப்ளவர் சேர்க்கலைன்னா காலிஃப்ளவர் குயிக்காக குக் ஆகிடும். அதனால் நம்ம இது எல்லாமே ஒரு ஹாஃப் குக் ஆனதுக்கப்புறம் காலிஃப்ளவர் சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மறுபடியும் ஒரு 2 நிமிஷம் போல் இருக்கட்டும். இப்போ நம்ம காலிஃப்ளவரை தண்ணியிலேருந்து எடுத்துட்டு நமக்கு தேவையான அளவில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பாருங்கள், அந்த காம்பு கூட சேர்த்து நல்லா பெருசு பெருசாக நறுக்கியிருக்கேன். இந்த மாதிரி நறுக்கிக்குவோம். இப்போ பாருங்கள், உருளைக்கிழங்கு, மொச்சப்பயிறு எல்லாமே ஒரு பாதி அளவு வெந்திருக்கு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துடலாம். நல்லா மசாலாவோடு மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ்வை ஹையில் வச்சு இப்போ நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு 2 நிமிஷம் போல் மூடி போட்டு வச்சுருவோம். காலிஃப்ளவர், மொச்சப்பயிறு, உருளைக்கிழங்கு எல்லாமே கரெக்டான பதத்தில் நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், காய் எல்லாமே வெந்திருக்கு.
காலிஃப்ளவர், உருளைக்கிழங்கு, மொச்சப்பயிறு எல்லாமே நல்லா குக் ஆகிருக்கு பாருங்கள். அடுத்து கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி இன்னுமே நல்லா திக்காக வேணும்னா அதில் இருக்கிற உருளைக்கிழங்கை லைட்டாக நம்ம மசிச்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக மசிச்சு விட்டாலே உங்களுக்கு கிரேவி கொஞ்சம் நல்லாவே திக்காக இருக்கும். இப்போ சூப்பராக அங்கே பாருங்கள், கிரேவியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்ம தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றலை, நல்லா இருக்கும். தோசை சப்பாத்திக்கெலாம் சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக கசூரி மேத்தி இருந்தால் கொஞ்சம் லேசாக கசக்கி விட்டு நம்ம தூவி விட்டு இறக்க வேண்டியது தான். நம்மளோட மொச்சப்பயிறு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். நம்ம ப்ளைனாக தாளிக்கிற ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த மொச்சக்காய் எவ்வளோ நல்லா குக்காக இருக்குது பாருங்கள். சீக்கிரமாகவே செஞ்சிடலாம். அண்ட் இந்த மாதிரி ஸ்லோ குக்கிங் பண்ணும்போது டேஸ்ட்டும் நல்லா இருக்கும். அதே மாதிரி இந்த மொச்சக்காயை வந்து தோலை உரிச்சிட்டு அப்படியும் செய்வாங்க. அந்த மாதிரி செஞ்சால் கூட இன்னமுமே நல்லா டேஸ்டியாக இருக்கும். நாம் உருளைக்கிழங்கு, காலிஃப்ளவர்லாம் சேர்த்து செஞ்சுருக்கோம். அதனால் இன்னமுமே இந்த கிரேவி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். முக்கியமாக நான், சப்பாத்தி, தோசை, ப்ளைனாக தாளிக்கிற ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரெசிபி ஆஃப் பானுவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.